வணக்கம். கவிப்பேரரசு வைரமுத்துவுக்கு இந்தியாவின் மிக உயரிய விருதான ஞானபீட விருது கிடைத்திருக்கிறது. அவருக்கு வாழ்த்துக்கள். நான் மட்டும் வாழ்த்து சொல்லல. தமிழ்நாட்டுல பல பேர் வாழ்த்து சொல்றாங்க. பல அமைப்புகள் வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இந்த விருதுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, ஏற்கனவே பல வகையான விருதுகள் வாங்கியிருக்காங்க. ஏறத்தாழ சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காரு. பாடல்களுக்கான, திரைப்பட பாடலுக்கான தேசிய விருதுகள் வாங்கியிருக்காரு. தமிழ்நாட்டு அரசுடைய பல விருதுகள் வாங்கியிருக்காரு. பல வெளிநாட்டு அமைப்புகளுடைய பல விருதுகளை வாங்கியிருக்காரு. அப்படி இந்த அமைப்புக்கு இந்த விருதுக்கு என்னங்க சிறப்பு அப்படிங்கிற கணக்கு இருக்குல்ல. அதுலயும் குறிப்பா ஞானபீட விருது அப்படிங்கிறது இந்திய அரசாங்கம் கொடுக்கறது இல்ல. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்படி வந்துட்டு இவரு ஒரு திராவிட சிந்தனையாளர், ஒரு திமுகவுடைய அனுதாபி, அப்படி இருக்கக்கூடியவருக்கு எப்படி பாஜக ஒன்றிய அரசாங்கம் விருது கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இது பாஜக ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய விருது கிடையாது. இந்த விருது டைம்ஸ் ஆஃப் இந்தியா நிறுவன குழுமம் கொடுக்கக்கூடிய ஒரு விருது. இந்த விருதுக்கு மற்ற விருதுகளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, பொதுவாகவே இந்தியாவில் பல வகையான இந்திய அரசாங்கம் பல வகையான விருது கொடுக்குறாங்க. இலக்கியத்துக்காக சாகித்ய அகாடமி கொடுக்குறாங்க. அதே மாதிரி பத்ம விருது, பத்மஸ்ரீ விருது, இந்த மாதிரியான பல விருதுகள் கொடுக்குறாங்க. சாகித்ய அகாடமி ஒவ்வொரு மாநில மொழிக்கும் கொடுக்குறாங்க ஆண்டுக்கு ஆண்டு. அதாவது இலக்கியத்துக்காக 22 மொழிகள்ல. அதே மாதிரி இந்த விருது அப்படிங்கிறது ஞானபீடம் இந்திய அளவுல ஆண்டுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் தேர்வு செஞ்சு கொடுக்குறாங்க. இலக்கியத்துக்காக கொடுக்கக்கூடிய விருது. அப்படிப்பட்ட விருது தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது இருக்குல்ல. இந்திய அளவுல அதிகமா வாங்கப்பட்டது இந்தியில ஏறத்தாழ 11 விருதுகள் வாங்கியிருக்காங்க. அதுக்கு பிறகு 8 விருதுகள் வங்க மொழிக்கு கிடைச்சிருக்கு. சின்ன குட்டி மாநிலமான கேரளாவுக்கு ஏறத்தாழ 6 விருதுகள் கிடைச்சிருக்கு. அதையும் தாண்டி நம்ம சின்ன சின்ன மொழிகள், அதாவது இன்னும் வளராத மொழிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பல மொழிகளுக்கு ஏறத்தாழ 4 விருதுகள் கிடைச்சிருக்கு. அதே நேரத்தில் தமிழுக்கு கவிப்பேரரசு வைரமுத்துக்கு முன்னாடிக்கு 2 பேர் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. 1975 அகிலன் வாங்கியிருக்காரு. அதுக்கடுத்து 2002 ஜெயகாந்தன் வாங்கியிருக்காரு. இது தமிழுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய 3வது விருது. அப்படித்தான் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா, நீங்க இந்திய அளவுல சாகித்ய அகாடமி வந்திருக்கப்ப தமிழ்நாட்டில் யாருக்கு கிடைச்சிருக்கு, கேரளாவில் யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனா ஞானபீடம் அப்படிங்கிறப்ப இந்திய மொழிகள்ல எந்த மொழிக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. அதாவது இது தமிழுக்கு கிடைச்சிருக்கா, வைரமுத்துக்கு கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத தாண்டி இதுக்கு இந்திய அளவுல தமிழுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் பேசுவாங்க. அந்த வகையில் நீங்க பாத்தீங்கன்னா இது தமிழுக்கு கிடைத்த ஒரு உயரிய விருது அப்படின்னு 3வது விருது அப்படின்னு சொல்றோம். அதே நேரத்துல இனி அடுத்தடுத்து வரிசையா தமிழ் எழுத்தாளர்களுக்கு, பல எழுத்தாளர்களுக்கு இந்த ஞானபீட விருதுங்கிறது அடிக்கடி கிடைச்சு தமிழ் மொழி செழுமையான மொழி அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான பல எழுத்தாளர்களுடைய விருதுகள் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, உலக அளவுல 6000 சொச்ச மொழிகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுல செம்மொழியாக 6 மொழி இருக்கு. 6 மொழியில 2 மொழிகள் தான் மக்கள் வழக்கில் இருக்கக்கூடிய மொழிகள். ஒன்னு தமிழ், இன்னொன்னு சைனம். சைன மொழிக்கும் தமிழுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னா, சைன மொழியில எழுத்துரு அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலானது, சித்திர வகையில் உள்ளது. அதை தாண்டி நீங்க பேசுனீங்கன்னா முழுமையான ஒரு செம்மொழி அப்படிங்கிறது தமிழ். அப்படிப்பட்ட செம்மொழிக்கு 2 விருதுகள் கிடைச்சிருக்கு. இப்பதான் 3வதா ஒரு விருதுகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத உண்மையிலேயே ஒரு வகையில பெருமை. இந்த பெருமை நம்ம ஒரு பக்கம் படக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு சில பேர் விமர்சனங்களையும் பண்றாங்க. எப்பவுமே ஒரு விருது வர்றப்ப விமர்சனங்கள் வர்றது அப்படிங்கிறது இயல்புதான். விருது மட்டும் இல்ல, ஒரு திரைப்படம் வர்றப்ப கூட நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு சில பேர், சரியில்லைன்னு சொல்லக்கூடியவங்க ஒரு சில பேர். ஒருத்தர் ஆட்சி கட்டில அமர்ந்துட்டாங்க அப்படின்னா ஓட்டுப்பட்டியை மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றது, எலக்ட்ரானிக் மிஷினை மாத்திட்டாங்க, அதுல சேர்த்தாச்சு அப்படின்னு சொல்றது, இப்படி எல்லாம் சகஜம். ஆனா இந்த உயரிய ஞானபீட விருது குறித்து பல பேர், குறிப்பா ஜெயமோகன் மாதிரியானவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது இவருக்கும் பாஜகவுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொன்னு துணை ஜனாதிபதிக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் அப்பையில இருந்து லாபிய பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம கேட்கிற ஒண்ணுதான், ஞானபீடம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரு 75 வருஷங்களா ஞானபீடம் அப்படிங்கிற விருது கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஞானபீடம் அப்படிங்கிற ஒரு விருதை தகுதியில்லாத ஒரு நபருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ஞானபீடத்துக்கு இழுக்கு இல்லையா? அப்ப ஞானபீட விருதுக்குழுவில் உள்ளவங்க யோசிக்க மாட்டாங்களா? ஜெயமோகன் மாதிரி உள்ளவங்க யோசிக்கிறத தாண்டி ஞானபீடம் விருதுக்குழுவில் உள்ளவங்க யோசிக்க மாட்டாங்களா? இந்த விருது எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகள்லையும் ஒரு குறிப்பிட்ட பேரை தேர்வுக்குழுவா தேர்வு பண்றாங்க. அவங்க 3 ஆண்டுகள் இருப்பாங்க. யாரு தேர்வுக்குழுவில் இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த ஞானபீடத்துக்கு தயாராகும் போது ஒரு கவிஞருடைய நேற்றைய ஒரு
எழுத்தை மட்டும் கணக்கில் வச்சுக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் அவர் எழுத்துல இது இல்லை, இன்னைக்கு மாதிரி நவீனத்துவம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நவீனத்துவத்தில் எழுதினவங்க எத்தனை பேர் மக்களை மாற்றிருக்காங்க, எத்தனை பேர் மக்கள் மொழியில் எழுதியிருக்காங்க, எத்தனை பேர் மக்கள் வாழ்வியலுக்காக எழுதியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பாடலாசிரியருக்கு விருதா அப்படின்னு கேட்கறாங்க. ஏன் பாடலாசிரியரா இருந்தா, ஒரு திரைப்பட கவிஞரா இருந்தா ஞானபீடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற கணக்குல இருக்கா? இவருக்கு கொடுத்திருக்கிறது எது கொடுத்திருக்காங்க அப்படின்னா கவிதைக்காக கொடுத்திருக்காங்க. சரி, கவிதைக்காக கொடுக்க கூடாதா அப்படிங்கிற இந்த கேள்வியும் இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு கவிஞன் அப்படிங்கிறது அவர் ஒரே நேரத்தில் ஒரு இலக்கியவாதியாகும். கருவாச்சி காவியம், தண்ணீர் தேசம், அதே மாதிரி மூன்றாம் உலக போர், இப்படி பல ஒரு பக்கம் நாவல்களை எழுதியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தன்முனைப்பா பல விஷயங்கள் எழுதியிருக்காது. இதையும் தாண்டி பெய்யன பெய்யும் மழை மாதிரி கவிராஜன் கவிதைகள், இப்படி பல வகையான தொகுப்புகள், கவிதை தொகுப்புகள் எழுதியிருக்காரு. அதையும் தாண்டி கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட பாடல்கள் எழுதியிருக்காரு. ஏற்கனவே சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காரு. பாடல்களுக்கான பல தேசிய விருதுகள் வாங்கியிருக்காரு. இவ்வளவு விருதுகள் வாங்கியிருக்காரு. அப்போ ஒரு சாகித்ய அகாடமி விருதுக்குள்ள எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, ஒரு கவிஞர் எவ்வளவு படைப்புகளை படைச்சிருக்காரு, அந்த படைப்புகள் மக்கள்கிட்ட எப்படி சென்றடைஞ்சிருக்கு, எத்தனை பிரதிகள் போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு, இதையும் தாண்டி இந்த விருதுக்குழுவை இல்லாம இன்னும் பல பேருக்கு இவருடைய படைப்புகளை அனுப்பி அந்த படைப்புகள் எப்படி இருக்கு, இதை கொடுக்கலாமா வைக்கலாமா அப்படின்னு கேட்டு அதுக்கு பிறகுதான் இந்த விருது அப்படிங்கிறத முடிவு பண்றாங்க. அப்படி விருதுகள் முடிவு பண்றப்ப நீங்க ஏன் பாடலாசிரியர் கொடுக்குறீங்க, ஏன் அவருக்கு கொடுக்கல, ஏன் இவருக்கு கொடுக்கல, இவர் மேல தனிப்பட்ட வகையில பிரச்சனை இருக்கு. ஒரு மனுஷன் வகையில தனிப்பட்ட வகையில பிரச்சனை என்ன வேணாலும் சொல்லலாம். அவருடைய படைப்பு எப்படி இருக்கு, வாழ்நாள்ல அவர் என்ன பண்ணியிருக்காரு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு மனிதனுடைய படைப்பு எப்படிப்பட்டது. ஏன்னா கவிப்பேரரசு வைரமுத்துவை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இருந்தால் அவர் தயாரிச்சிருக்கலாம், நடிச்சிருக்கலாம், நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துச்சு, அரசியலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. எதையுமே இல்லாம ஒதுக்கிட்டு எழுத்து அப்படிங்கிற ஒன்றை மட்டும்தான் அவரு முழுமையா பிடிச்சி எழுதிக்கிட்டு இருக்காரு. இதுல உங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அதே நேரத்தில் இவ்வளவு காத்திரமா ஞானபீடத்தை கேள்வி கேட்கறது மாதிரி ஒரு கேட்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபத்தமானது அப்படிங்கிறதான். சரி, அதை விட்டுருவோம். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு சினிமா கவிஞனுக்கு கிடைத்த விருது அப்படிங்கிறத தாண்டி மக்கள் படைப்புகளை மக்கள் இலக்கியத்துல எழுதின ஒரு கவிஞருக்கான விருதை தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, எத்தனையோ கவிஞர்கள் எழுதியிருக்காங்க, எத்தனையோ பேர் எழுதியிருக்காங்க. இன்னைக்கு கீரா ஒரு பக்கம் எழுதியிருக்காரு, மண் சார்ந்த படைப்புகள் எழுதியிருக்காரு. அதே மாதிரி மண் சார்ந்த படைப்புகளை கவிதையிலையும் காதையிலையும் சிறுகதையிலையும் நாவல்லையும் எழுதின பெருமை கவிப்பேரரசு வைரமுத்துக்கு அந்த வகையில உண்டு. அந்த வகையில அவரை மீண்டும் நம்ம வாழ்த்துவோம். இங்க விமர்சனங்கள் இல்லாத எந்த மனிதனும் கிடையாது. விமர்சனங்கள் பண்றவங்க பண்ணட்டும். ஆனா நம்ம விமர்சனம் பண்றது நியாயமான மற்றவங்க சொல்ற மாதிரி பண்ணட்டும். ஏன்னா ஜெயமோகன் மாதிரியானவங்க, அவங்க ஒரு பாஜகவுக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் நினைச்சிருந்தா நேரடியா வருஷத்துக்கு ஒரு ஞானபீடம் வாங்கலாமே, ஏன் வாங்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன் அப்படின்னா, ஜெயமோகன் போறது வர்றதெல்லாம் எழுதி தள்ளக்கூடியவர் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருக்கு. அவர் அடுத்த முறை எந்த வகையிலாவது இவர் சொல்றது மாதிரி பாஜகவை பிடிச்சு வருஷத்துக்கு வாய்ப்பு இல்லை, வருஷத்துக்கு ஒரு ஞானபீடத்தை வாங்கி குவிப்பாரு. அவர் வாங்கி குவிச்சா கூட அது தமிழுக்கு கிடைத்த பெருமை தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நன்றி, வணக்கம்.